வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். பொது தமிழில் இருக்கிறது. எத்தனை கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள். இதுக்கு முந்தைய வீடியோவில் நிறைய பேர் 25க்கு 25 எடுத்துருந்துருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த கொஷின்ஸ் மாடரேட்டாக இருந்ததால் நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, காலம் கலனே காரணம் என்றும் மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பக்கத்தில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் போட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல். இரண்டாவது கேள்வி, புலவர் போற்றும் திருமலை சேவகம் புகழ்வட ஆரி நாடெங்கள் நாடே. இவ்வரிகளை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர். மூன்றாவது கேள்வி, பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி ஐங்குறுநூறு. நான்காவது கேள்வி, காழ்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை. ஐந்தாவது கேள்வி, யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் மற்றும் யானை டாக்டர் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்று அழைக்கப்பட்டவர், இரண்டாவது அந்த நூலை எழுதியவர். ஓகேவா? ஸோ கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி வி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டார். யானை டாக்டர் என்ற நூலை எழுதியவர் ஜெயமோகன். அடுத்ததா ஆறாவது கேள்வி, முற்றும் அற்று ஒரே வழி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல். ஏழாவது கேள்வி, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே மீண்டும் வாடி வாடி போவதேனோ. இவ்வரிகள் இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி. எட்டாவது கேள்வி, இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோ நம்மாழ்வார். ஒன்பதாவது கேள்வி, நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனை தலையே. ஆங்கன தலையே. இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளி வீதியார். பத்தாவது கேள்வி, புகழனின் உயிரங் கொடுக்குவர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 11வது கேள்வி, The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு எனும் தலைப்பில் புறநானூறு யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஸோ இந்த டைம் குரூப் 2ல், அதாவது குரூப் 4 இருக்கு இல்லையா, ஸோ எல்லாருமே எழுதிருப்பீங்க. ஸோ அதில் கேட்ட கொஸ்டின் இது. பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட். 12வது கேள்வி, அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை. அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை. இவ்வரிகள்
இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை. 13வது கேள்வி, வாடிவாசல் என்ற நூலின் ஆசிரியர்? இந்த டைம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். வாடிவாசல் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா. 14வது கேள்வி, துணையாய் வருவது தூயனர் கல்வி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருமந்திரம். 15வது கேள்வி, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரிகடுகம். 16வது கேள்வி, முத்திரை பொற்சிலம்பு ஒலிப்ப தத்தற்று அரைநரை கூந்தற் செம்முது செவிலியர். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நற்றிணை. 17வது கேள்வி, உரிகுறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக. நூலிற் பிழைப்பாடில்லனே. ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக. நூலிற் பிழைப்பாடில்லனே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது? பார்த்துக்கோங்க, பிழைப்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். 18வது கேள்வி, வினைப்பயன் மெய் உரு என்ற 4 வகை பெற வந்த உவமை தோற்றம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 19வது கேள்வி, ஊர் குருமாக்கள் வெண்கோடு கழாயிலின். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. 20வது கேள்வி, இயல் புறத்து ஈர்புறத்து இருத்த குறும்பி வல்சிற் பெருங்கை ஏற்றை. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகநானூறு. 21வது கேள்வி, மென்சினையாம் பொலிக்கும் அன்பின தோழியவர் சென்ற ஆரே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை. 22வது கேள்வி, கண்கள் இரண்டிலில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ. இவ்வரிகளை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். இது ஸ்டார்டிங் லைன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். அந்த சாங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டில் அந்த போயமில் வர்றது. ஓகேவா? ஸோ இது அடுத்ததான் 23வது கேள்வி, இந்தியாவின் பெப்பீசு என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் பற்றி ஒரு கொஷின் வரும், அதாவது நாட்குறிப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொஷின் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 11th தான் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அதாவது ஆனந்தரங்கர் பற்றி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் 24வது கேள்வி, கதையொளி மேனிலை துலங்கி தோன்றலால் புதுமலர் திருத்தொரும்
சிண்டி பொங்கலால். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி சீரா புராணம். 25வது கேள்வி. ஆயம் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. சுற்றம் அப்படின்னாலும், அதாவது ஆயம் என்பதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா சுற்றம், தழலை. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வரும். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. அவ்வளோதான் கைஸ், 25 கேள்விகள் முடிந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஆல்.